ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. விரதங்கள்லேயே மிகச்சிறந்த விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, முதன்மையான விரதம்னு சொல்லப்படக்கூடியதும் கூட ஏகாதசி விரதம். நம்மளால வேற எந்த விரதமுமே முறையா இருக்க முடியறதில்ல அப்படின்னாலும் இந்த ஏகாதசி விரதம் மட்டுமே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு பல விதமான நன்மைகளும் கிடைக்கும். நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும். எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலுமே சரி, அது எல்லாமே தவிடுபொடி ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு தொலைஞ்சு போகும். ஒரு நல்ல செல்வ வளமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஏகாதசி அப்படின்றது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வந்திருக்கு. புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணு நாராயணன் இவருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. இந்த நாளோடு சேர்ந்து ஏகாதசி வந்திருக்கிறது இரட்டிப்பு பலனை உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து விரதம் இருந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளையும் தவற விடாமல் விரதம் இருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை விரதம் இருக்கிறவங்களும் செய்யலாம், விரதம் இல்லாதவங்களும் செய்யலாம். இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்ற கணக்கு இல்லைங்க. ஏகாதசி முழுவதுமாகவே இருக்குது. அதனால் இரவு ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு படுத்துக்கோங்க. உங்களுக்கு உண்டான பண வரவை சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். இந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றுவீங்க. அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயில் துளசி இலை பொடியை நீங்கள் ஒரு சிட்டிகை எடுத்து அந்த எண்ணெயில் நீங்கள் போடுங்க. துளசி அப்படின்றது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக மூலிகை. இந்த துளசி இலை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க. உங்கள்கிட்டயே காய்ந்த துளசிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையே கூட நீங்கள் பொடி செய்து வச்சுக்கலாம். நீங்கள் விளக்கில் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக துளசி இலை பொடி எடுத்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை உங்களால் எவ்வளவு தரம் ஜெபிக்க முடியுமோ சொல்லிட்டு உங்கள் வீட்டில் 4 மூலைகள்லையும் தூவி விட்டுருங்க. இந்த துளசி இலை இருக்கக்கூடிய இடத்துல செல்வ கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் இந்த ஏகாதசி நாளன்னைக்கு நீங்கள் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.